இப்போ நம்ம ஃபிபனாச்சியை எப்படி யூஸ் பண்ணணும், இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபிபனாச்சி வந்து நீங்க இஷ்டத்துக்கு எங்க வேணா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சார்ட் போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல எங்க வேணா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஃபிப்புக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இந்த இடத்துல யூஸ் பண்ணாதான் ஃபிப் ஒர்க் ஆகும். இதுல யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்போ ஒர்க் ஆகாத இடம் எதுன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபிபனாச்சி டசன்ட் ஒர்க் இன் சைட்வேஸ் மார்க்கெட். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிபனாச்சி எங்க ஒர்க் ஆகாது? ஃபிப் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகாது. இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் ட்ரெண்டிங் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரெண்டிங் மார்க்கெட்டா சைட்வேஸ் மார்க்கெட்டான்றதை நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் தான் ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ண முடியும். சைட்வேஸ்ல தூக்கிட்டு போய் நீங்க எவ்வளவுதான் ஃபிபனாச்சி போட்டாலும் யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்வேஸ்ல இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்? மேல திருப்பி கீழே மேல இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல வந்து சாப்பியா இதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கும் போட்டு ஃபிபனாச்சி இங்க வரணும் பை பண்ணலாம்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபிபனாச்சி எல்லாம் தாண்டி போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்.